செய்திகள் தொடர்கின்றன. கோவை அரசு மருத்துவமனையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டம் முழுவதும் டெங்கு மற்றும் மர்ம காய்ச்சலால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவை அரசு மருத்துவமனையில் மட்டும் டெங்கு பாதிப்போடு 18 பேரும், மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 111 பேரும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தவிர கோவை மாவட்டம் முழுவதும் தனியார் மருத்துவமனைகளிலும் ஏராளமானோர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். டெங்கு பாதித்த வார்டிற்கு சென்று பார்வையிட்ட அவர் நோயாளிகளிடையே சிகிச்சை தொடர்பாக விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் செய்தியாளர்களிடம் பேசிய போது, மருத்துவமனையில் காலை 9 மணி வரை மருத்துவர்கள் வருவதில்லை என்றும், ஒரு படுக்கையில் 2 பேர் அல்லது 3 நோயாளிகள் இருப்பதாகவும் பொதுமக்கள் கூறியதாக தெரிவித்தார். கோவை மாநகரில் நீர்நிலைகள், குப்பை கூளங்கள், சாக்கடை கழிவுகள் அகற்றப்படுவதன் மூலமே மர்ம காய்ச்சலுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறினார்.